السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்றைய ஜுமா ஹுதுபாவுடைய தமிழாக்கத்தை கேட்பதற்காக வேண்டி ஒன்று குழுமியிருக்கிறீர்கள். இந்த ஜுமா ஹுதுபாவுக்கு ஒரு தலைப்பொண்டு சொல்லியிருக்கிறாங்க. மின் ஷாபான் இலா ரமதான், ஷாபானிலிருந்து ரமலானை நோக்கிய ரிஹ்லத்துல் இஅதாதி வஸாதுல் இர்திகா, தயாரிப்புக்கான பயணமும் வளர்ச்சிக்கான கட்டமுதும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஒரு தலைப்பு போட்டிருக்கிறாங்க. அப்போ நாங்கள் இப்போ ஷாபானில் இருக்கிறோம், கடைசியில் ரமலானுக்குள்ளுக்கு நுழைய போகிறோம். அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி தயாரித்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிகாட்டலும், அதே நேரத்தில் இந்த ரமலானூடாக எங்களைய வளர்த்து கொள்வதற்கான கட்டமுதுகள் என்னென்ன மாதிரி நாங்கள் என்ன செஞ்சு கொள்ளணும், எங்களோட பிளானிங்கை கீறிக்கொள்ளணும் அப்படின்ட்டு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்கண்டா தலைப்பு போட்டு அது கீழே என்ன செஞ்சுருக்கிறாங்கண்டா ஒரு வர்ணனையில் ஹம்து ஸலவாத்து சொல்லியிருக்கிறாங்க. ஹம்து ஸலவாத்தை மொழிபெயர்க்கணுமா? சப்ஜெக்ட்டுக்கு போவோம். அப்போ சப்ஜெக்டில் அம்மா பஅத் ஃபத்தகுல்லாஹ இபாதல்லாஹ் வதஃபக்கரு வதஅஹபு லிமா அன்தும் முக்பிலூன அலைஹி மின் கைரின் வ அஜ்ரின் வரஹ்மதி வபிர்ரின். அல்லாஹுடைய அடியார்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், சிந்தியுங்கள், தயாராகுங்கள். எதற்காக வென்றால் நீங்கள் முன்னோக்க இருக்கக்கூடிய ஹைர் நிறைந்த, அருள் நிறைந்த, அல்லாஹுடைய உபகாரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒன்றுக்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், தயாராகுங்கள். தஅஹபு அப்படின்னு சொல்லிட்டு, மஆஷிரல் முஸ்லிமீன், முஸ்லிம்களே, மாஹிய இல்லா ஐயாமுன், இது வெறுமனே சில நாட்கள் அல்ல, இது வெறுமனே நம்ம வளமையாக கடந்து போகிற சில நாட்கள் அல்ல. ஒத்தஃபிது அலைனா ஆதமு தியாஃபாத்தின் இல்லாஹி லிஇபாதி, அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய மகத்தான விருந்தோம்பல் எங்களை நோக்கி என்ன செய்ய இருக்கிறது, வர இருக்கிறது. நஃபஹாத்து ரஹ்மா, அருளுடைய காற்றுகள் என்ன செய்ய இருக்கின்றன, வாசனைகள் வீச இருக்கின்றன. வாபு வாபு மஃபிரத்தின், அதே நேரத்தில் மன்னிப்புடைய வாயில்கள் எல்லாம் என்ன செய்ய இருக்கிறது, எங்களை நோக்கி திறக்கப்பட இருக்கிறது. வஃபுரசு இத்கி மினன் நீரானி, நரகத்துடைய விடுதலைக்கான சந்தர்ப்பங்கள் எங்களை நோக்கி வர இருக்கின்றன. ஃபகத் அவுஷக யுதில்லக்கும் خير شهوركم شهر رمضان شهر القرآن والغفران والقرب من الرحمن. எங்களை நோக்கி அல்லாஹு தஆலா ஏற்படுத்த இருக்கிறான், அனுப்ப இருக்கிறான் மாதங்களில் மிக சிறந்த ஒரு மாதத்தை, அதுதான் ரமலானுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம், மன்னிப்புடைய மாதம், அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஷஹ்ருல் குர்பி மினர் ரஹ்மான், அல்லாஹ்வை நெருங்குவதற்கான ஒரு மாதம். ஹுவ ஷஹர் அல்லதி அன்ஸல் அல்லாஹு ஃபீஹி கிதாபா, அந்த மாதம் எப்பேற்பட்ட மாதம் என்றால் அந்த மாதத்தில் தான் அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருக்கிறான், இந்த சமுதாயத்துக்கு நேர் வழி காட்டக்கூடிய அல் குர்ஆனை அல்லாஹு தாலா வேதத்தை இறக்கியிருக்கிறான். லி கௌலிஹி ஜல்ல ஷஅனு ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாசி வபையினாத்திம் மினல் ஹுதா வல் ஃபுர்கான். அப்போ அந்த மாதத்தை பற்றி வந்திருக்கக்கூடிய குர்ஆனுடைய வசனம் தான் ஷஹ்ரு ரமதான். ரமலானுடைய மாதத்தை அல்லாஹு தாலா அறிமுகப்படுத்தும் பொழுது 3 விதமான அடைமொழிகளை கொண்டு என்ன செய்கிறான், அல்லாஹு தாலா அறிமுகப்படுத்துகிறான். உன்ஸில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதம் குர்ஆன் இறங்கிய மாதம். அந்த குர்ஆன் எப்பேற்பட்டதுன்னு சொன்னால், முதலாவது ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு என்ன செய்கிறது, நல்ல வழியை காட்டுகிறது. அதே நேரத்தில் வபையினாத்தி மினல் ஹுதா, அந்த நல்ல வழியை வெறுமனே ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிடல, வபையினாத், அந்த நல்ல வழிகள் ஒவ்வொன்றையும் தெளிவுபடுத்துகிறது. அப்போ ரமலானுடைய மாதம்ங்கிறது குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்றால் அந்த குர்ஆன் எப்பேற்பட்டது என்கிறத விளங்கப்படுத்தும் பொழுது, அப்போ இப்பேற்பட்ட குர்ஆனுடைய இறங்கிய மாதமா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம். இப்போ வெறுமனே குர்ஆன் இறக்கப்பட்டுருச்சின்னு சொல்லிட்டு போயிருந்தால்
குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு நம்மளும் போயிடுவோம். அந்த குர்ஆன் எவ்வளோ பொறுமதியானது என்று சொல்லும் பொழுது என்ன நடக்குது? அப்பேற்பட்ட குர்ஆன் இறக்கப்பட்ட பொறுமதியான மாதமான எங்களுக்கு யோசனை என்ன செய்து வருது. அப்போ குர்ஆன் அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துகிறான். குர்ஆன்ங்கிறது 3 விசேட தன்மைகளை கொண்டது. ஒன்று, அது நல்ல வழிகளை என்ன செய்கிறது? கோடிட்டு காட்டுகிறது. 2வது, ஒவ்வொரு நல்ல வழிகளையும் வபையினாத்தி மினல் ஹுதா, ஒவ்வொரு நல்ல வழிகளையும் வெறுமனே வார்த்தையால் சொல்லிட்டு போகாமல் அதை ஆழமாக தெளிவுபடுத்துது. இப்போ தொழுங்க என்று சொல்லிட்டு சும்மா போகலையே, தொழுகையை தெளிவுபடுத்துது. சதக்கான்னு சொல்லிட்டு சும்மா போகலை, நீங்கள் தர்மம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு சும்மா போகலை, அந்த தர்மம் எப்படி அமையணுங்கிறத என்ன செய்யுது? நமக்கு வழிகாட்டுது. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் கோடிட்டு காட்டிட்டு போகாமல் அந்த கோடிட்டு காட்டியதை தெளிவுபடுத்துகிறது. அதே நேரத்தில் 3வது ஒன்று தான் ஒல் ஃபுர்கான், நல்லதை மட்டுமே சொல்லி தரையும் இல்லை, இதெல்லாம் தவறு என்று சொல்லி என்ன செஞ்சுது? தவறானதையும் என்ன செய்கிறது? பிரித்து காட்டுகிறது. அப்போ 3 வித இந்த மாதிரியான தன்மைகளை உள்ளடக்கியதான் குர்ஆன்ங்கிறது. அப்பேற்பட்ட ஒன்று இறங்கிய மாதம் தான் இந்த மாதம், ரமதானுடைய மாதம். வஷஹருல் வஅதி ஸாதிக் பில் மக்ஃபிரத்தி லிமன் ஸதக மஅ அல்லாஹி ஸியாம வ கியாம வ ஈமான வ இஹ்திஸாபா. அப்போ அதுக்கு பிறகு என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த மாதம் எப்பேற்பட்ட மாதம்டா உண்மையான ஒரு வாக்குறுதி வந்திருக்கக்கூடிய மாதம். உண்மையான ஒரு வாக்குறுதி வந்திருக்கக்கூடிய மாதம். என்ன வாக்குறுதி என்று சொன்னால், மன்னிப்பு கிடைக்கும், உங்களுடைய தவறுகளுக்கான குற்றங்களுக்கான பரிகாரம் மன்னிப்பு என்ன செய்யும்? இதில் கிடைக்கும். அப்போ எப்படி இருந்தால் மன்னிப்பு கிடைக்கும் என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹோடு என்ன செய்யணும்? உண்மையாக இருக்கணும். என்ன விஷயத்தில்? நீங்கள் பிடிக்கிற நோம்பில், நீங்கள் தொழுகிற தொழுகையில், நீங்கள் செய்யக்கூடிய அமல்களில் நீங்கள் உண்மையாளர்களாக இருக்கும் பொழுது, அந்த உண்மைக்கு 2 விஷயம் என்ன செய்யப்பட்டிருக்குது? ஹதீஸில் குறிப்பிடப்பட்டிருக்குது. ஒன்று ஈமான், மற்றது இஹ்திசாப். நாம் நோக்கக்கூடிய நோன்பாக இருக்கட்டும், நாம் இரவில் தொழக்கூடிய தொழுகையாக இருக்கட்டும், அதில் முதலாவது என்ன இருக்கணும்? ஈமான் இருக்கணும். ஈமான் என்று சொன்னால், இது அல்லாஹ்விடத்தில் எனக்கு தரப்பட்ட ஒரு இபாதத், வணக்கம் என்கிறத முழு மனதோடு என்ன செய்யணும்? நாம் முதலாவது ஏற்றுக்கொள்ளணும், அதை நம்பணும். இது அல்லாஹ் எனக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். எது? நான் தொழுகிற தொழுகை, நான் பிடிக்கிற நோன்பு அப்படிங்கிறதுல முதலாவது ஒரு என்ன செய்யணும்? ஒரு நல்ல ஆழ்ந்த நம்பிக்கை நம்மளுக்கு முதலாவது வரணும். 2வது விஷயம் என்னென்னு சொன்னால் இஹ்திசாப். அல்லாஹு தாலா இதை தந்திருக்கிறான் என்றால் இதுக்கு பின்னால் பெரிய கைறுகள் இருக்குது, நலவுகள் இருக்குது, பரக்கத்துகள் இருக்குது. எனவே அது எனக்கு வேணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. என்னது? ஒருத்தர் நோன்பு பிடிக்கிறாரு, இது அல்லாஹ் எனக்கு தந்ததுங்கிறத முழு மனதோடு ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாமல், அல்லாஹ் தந்த இதில் இதுக்கு பின்னால் நிறைய நலவுகளும் கைறுகளும் பரக்கத்துகளும் வளங்களும் என்ன செஞ்சுருக்குது? அல்லாஹ் வச்சு தான் இருக்கிறான். வஹ்திசாப்னா அந்த வளங்களை, கைறுகளை, நலவுகளை, பரக்கத்துகளை நான் அல்லாஹ் இடத்துல என்ன செய்கிறேன்? எதிர்பார்த்து நான் என்ன செய்கிறேன்? இந்த நோன்பை பிடிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யும் பொழுது, இந்த மாதத்தில் இபாதத்துகளை செய்யும் பொழுது அவருக்கு வாக்களிக்கப்பட்ட உண்மையான விஷயம் என்ன? ஹதீஸில் வருது, மௌசாம ரமதான ஈமான வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் ஸம்பிஹி. அவருடைய முந்திய பாவங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? முறையாக அவர் நோன்பு நோக்கும் பொழுது, சரியான முறையில் நின்று வணங்கும் பொழுது, தொழும் பொழுது அவருக்கு அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அவனுடைய மன்னிப்பை வழங்குகிறான். அது மட்டுமல்ல, அப்போ மன்னிப்பு கிடைக்கும் முறையாக இபாதத் செஞ்சா என்கிற வாக்குறுதி மட்டுமா? அந்த வாக்குறுதி மட்டுமா என்றால் அது மட்டும் இல்லை. அப்போ வஷஹரு, இந்த மாதம் எப்பேற்பட்டண்டா, வஷஹருல் புஷ்ருல் உதுமா பில் இத்கி மினன் நாரி, நரகத்தில் இருந்து விடுதலை கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நன்மாராயமும் என்ன செய்யப்பட்டிருக்குது? இதில் சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு ஒரு ஹதீஸ் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க, இன்ன லில்லாஹி தஆலா இந்த குல்லி ஃபித்ரின் உதகா மினன் நாரி வதாலிக ஃபி குல்லி லைலா. அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்டா, ரமதானுடைய ஒவ்வொரு இரவையிலையும் என்ன செய்கிறான்? அவனுக்கென்று சில நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்படக்கூடிய சிலரை என்ன செய்திருக்கிறான்? அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். அப்போ அந்த ரமலானில் அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? அதை யாரை என்ன செய்யணும்? நரகத்துக்கு உள்ளவர்களை சொர்க்கத்துக்காக அவர்களை விடுதலை செய்யணும் அப்படிங்கிறதும் என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் நமக்கு வாக்களிக்கப்பட்டிருக்குது. அது இந்த ரமதானில் இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க? பலகீனம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சில அறிஞர்கள் ஹசனுடைய தரத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா பேசியிருக்கிறாங்க. அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவங்க ஹசன் என்று இந்த ஹதீஸில் சொல்லியிருக்கிறாங்க. வேறு சில அறிஞர்கள் பலகீனம் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னஹு ஷஹ்ருன் தததாஅஃபு ஃபீஹில் ஹஸனாத் وتغفر السيئات والخطيئات وتفتح أبواب الجنان وتوصد أبواب النيران ويصفد فيه الشيطان. இந்த மாதம் எப்பேற்பட்ட மாதம் என்று சொன்னால், இந்த மாதத்தில் நன்மைகள் எல்லாம் என்ன செய்யப்படுகின்றன? பன்மடங்காக கொடுக்கப்படுகின்றன. அதே மாதிரி பாவங்கள் என்ன செய்யப்படுகின்றன? குற்றங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. சொனத்துடைய வாயில்
திறக்கப்படுது, நரகத்துடைய வாயில் என்ன செய்யப்படுது, மூடப்படுது, ஷைத்தான்கள் என்ன செய்யப்படுகிறார்கள், விலங்கிடப்படுகிறார்கள். இது எதுக்காக? மின் அஜ்லி ذلك كان حريا بالمؤمن الصادق والمحب الذائق أن يستعد لرمضان. அப்போ ஏன் சொர்க்கத்துடைய வாயில்கள் திறக்கப்படுது, நரகத்துடைய வாயில்கள் மூடப்படுது, அதே நேரத்தில் ஷைத்தான்கள் எல்லாம் என்ன செய்யப்படுறாங்க, விலங்கிடப்படுறாங்கன்னு சொன்னால், ஒரு உண்மையான இஹ்லாஸுள்ள ஒரு முஃமின் இந்த மாதத்தை என்ன செய்யணும், சரியான முறையில் ரிலாக்ஸாக பயன்படுத்தணும். சரியான முறையில் ரிலாக்ஸாக என்ன செய்யணும், அவர் பயன்படுத்தணும். இதில் ஒரு அல் முஹிப்பு ஜாயிக், அவர் நல்ல முறையில் இந்த மாதத்தில் டேஸ்ட் பண்ணணும் இபாதத்தை. அதுக்காக வேண்டிதான் என்ன செய்யப்படுகிறது என்று சொன்னால், இந்த மாதத்தில் இப்படியான அல்லாஹு தாலா என்ன செய்கிறான்டா, அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸை லேசாக இபாதத் செய்கிறதுக்கான அதை இலகுப்படுத்தல், தஸ்ஹீலாத் என்றது இலகுப்படுத்தி வழி என்ன செய்கிறான், அமைத்து அல்லாஹு தாலா கொடுக்கிறான் அப்படின்ற அவர் சொல்லிவிட்டு அவர் சொல்கிறார், இப்போ இந்த மாதம் இவ்வளவெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்குது, இந்த மாதத்தை இலகுப்படுத்தி தந்திருக்குது, இந்த மாதத்தில் அல்லாஹ்வுடைய மன்னிப்பு அடைங்க, நரக விடுதலையை பெறுங்க, நிறைய நன்மைகளை செஞ்சு பட்டோலையை நன்மையால் நிரப்புங்க, அப்படிங்கிறதெல்லாம் இவ்வளவெல்லாம் தரப்பட்டிருக்குது. எனத்துக்கு இந்த மாதத்தை ஒருத்தர் என்ன செய்யணும், சரியாக பயன்படுத்தணும். எனவே யாரெல்லாம் இப்போ இந்த மாதத்தை அடைந்து சரியாக பயன்படுத்தலையோ, மஹ்பூனுன் மன் யுத்ரிகுஹு வலம் யுஹய்ய லஹு கல்பா, இந்த மாதத்தை அடைந்தும் இவ்வளவெல்லாம் அமல்கள் செய்கிறதுக்கு இலகுப்படுத்தப்பட்ட சூழ்நிலையை உருவாக்கியும் கூட ஒருத்தரால் கொண்டு அவருடைய கல்பை என்ன செய்ய முடியலை, கட்டுப்படுத்த முடியலை, சீரமைக்க முடியலை, பக்குவப்படுத்த முடியலை, பண்படுத்த முடியலைன்னு சொன்னால் மஹ்பூன், அவனை விட ஒரு மடையன் இருப்பானா, அவனுடைய ஒரு ஏமாளி இருப்பானா? அது மாதிரி அது மட்டுமல்ல, மஹ்ரூம் மன் ஹுரிம ஃபீஹில் கைர வல் பரக்கா, இந்த மாதத்துடைய ஹைர பரக்கத்தை ஒருத்தன் இழக்கிறான் என்றால் அவனை விட ஒரு துரதிஷ்டவாதி என்ன செய்ய மாட்டான், இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்கிறான்னா அல் இஸ்திஅதாத். இப்போ நோக்கம் என்ன, இவ்வளவு சிறப்பையும் சொன்னதுக்கு காரணம் என்ன, ரமலானில் நாங்கள் என்ன செய்யணும், ஒரு நல்ல தயார் நிலைக்கு வரணும், அப்படித்தானே? அப்போ அதுக்கு சொல்கிறாரு, இப்போ ரமலானுக்குள்ளுக்க நுழையிறதுக்கு முன்னால் நாம் எடுக்க வேண்டிய தயார் நிலையை 5 வகையாக பிரிக்கிறாரு. எத்தனை வகையாக பிரிக்கிறாரு? இஸ்திஅதாத், நாங்கள் ரமலானுக்கு தயாராகணும் அப்படிங்கிறத 5 வகையாக சொல்கிறாரு. அதில் முதல் வகை என்னென்னு சொன்னால் சொல்கிறாரு, மினல் இஸ்திஅதாத் லி ரமதான், ரமலானுக்கான தயார் நிலையில் ஆரம்பம் என்னென்னு சொன்னால் தஹ்யீஅத்துல் கல்பி லஹு பித்தௌபத்தி நசுஹி அஸ்ஸாதிகா வ தத்ஹீருல் கல்பி மின் அம்ராதிஹில் முஃப்ஸிதா லிசலாமத்திஹி கல் ஹிக்தி வல் கில்லி வல் ஹசத். முதலாவது என்ன செஞ்சால், ரமலானுக்குள்ளுக்கு நுழையும் போது நீங்கள் கொண்டு ஏதாவது பாவங்களில், சின்ன பாவங்களில் தொடர்ந்து இருந்தாலோ அல்லது பெரும் பாவத்தில் ஏதாவது ஒன்றை செஞ்சுருந்தாலோ முதலாவது நீங்கள் என்ன செய்யுங்க, தௌபா நசூஹா ஒன்றை என்ன செஞ்சுக்கோங்க, ரமலானுக்கு முன்னாலேயே செஞ்சு உங்களோட மனசை, உங்களோட உள்ளத்தை தூய்மைப்படுத்திக்கோங்க. உங்களோட உள்ளத்தை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, தூய்மைப்படுத்திக்கோங்க. அதே நேரத்தில் அம்ராதுல் குலூப், அந்த கல்பை பலகீனப்படுத்தக்கூடிய சில நோய்கள் இருக்குது, கல்பை பலகீனப்படுத்தக்கூடிய சில நோய்கள், அதில் உள்ளதுதான் கொண்டு ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது கொள்ளக்கூடிய வெறுப்புணர்வுகள், எனது இந்த பொறாமை, பெருமை, கோபம், குரோதம், இந்த மாதிரியான இதெல்லாம் கொண்டு மனிதனை நாளுக்கு நாள் என்ன செய்யுது, பலகீனப்படுத்தக்கூடிய நோய்கள். இந்த உணர்வுகள் இருக்கிறவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறுறது இல்லை, அவங்களோட லட்சியத்தில் கவனமாக இருக்கிறது இல்லை, அடுத்தவர்களுடைய சிந்தனையிலேயே ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன செய்கிறது, வாழ்கிறது இந்த உணர்வுகள் இருக்கிறவங்க. அப்போ அதனால் இந்த மாதிரியான இந்த உணர்வுகள்லேருந்து முதலாவது அவங்களோட உள்ளத்தை என்ன செய்யுங்க, கழுவுங்க. கழுவி நீங்கள் வெளியே வந்தால் அது ஒரு முதல் படியாக இருக்கும். ரிலாக்ஸாக, மைண்ட் ரிலாக்ஸாக ரமலான் என்ன செய்ய, அடுத்தவனை பார்க்காம, அடுத்தவனை பற்றி தேவையில்லாமல் யோசிக்காமல் உங்களோட இபாதத்தை என்ன செய்ய, உங்களோட ஒரு சுய கண்ணோட்டத்தோடு உங்களையே மட்டுமே சுய பரிசீலனை செஞ்சுக்கிட்டு போகிறதுக்கு முதலாவது எளிதாக இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நீங்கள் என்ன செஞ்சு கொள்வது, தௌபா செஞ்சு கொள்வது அப்படின்னு முதலாவது விஷயத்தை சொல்கிறாரு. ரெண்டாவது விஷயம் சொல்கிறாரு, அல் இக்ஸாரு மின துஆ. இப்போ உங்களோட உள்ளத்தை நீங்கள் சிறு பாவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டீங்க, பொடுப்போக்கா, அதில் இருந்து தௌபா செஞ்சு கொண்டீங்க, பெரும்பாவங்கள்லேருந்து தௌபா செஞ்சு கொண்டீங்க, ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மேலே வரக்கூடிய கெட்ட சில பலகீனமான உணர்வுகள் இதுகளில் இருந்தெல்லாம் தௌபா செஞ்சு கொண்டுட்டீங்கன்னா, ரெண்டாவது நீங்கள் எடுக்கக்கூடிய தயாரிப்பு நிலை என்னென்னு சொன்னால் அவர் சொல்கிறார், அல் இக்ஸாரு மின துஆ. நீங்கள் அதிகமாக என்ன செய்யணும், துஆ கேட்கணும். என்னத்துக்குன்னு சொன்னால், அல்லாஹு தஆலா ஐயுபல்லிகன் அல்லாஹு இய்யாஹு வ நஹ்னு ஃபி அஹ்ஸனி ஹாலின், அல்லாஹ் எனக்கு இந்த ரமலானை அடைய வைக்கணும். அதுவும் எப்படி அடைய வைக்கணும், ஃபி அஹ்ஸனி ஹாலின், அல்லாஹ் தஆலா அழகான நிலையில் அடைய வைக்கணும். அழகான நிலைங்கிறது ரெண்டு விஷயம் இருக்குதுன்றாரு. ஒன்று அல் ஆஃபியா ஃபில் அப்தான், அல் அம்னு ஃபில் அவுதான். அல் ஆஃபியா ஃபில் அப்தான், அல் அம்னு ஃபில் அவுதான். அதாவது அழகான நிலையில் நான் ரமலானை அடையவும் வேணும், அழகான நிலையில் அடையவும் வேணும். விளங்குதா?
அந்த துவா இப்படி ரெண்டுமே இருக்கணும். அழகான நிலையில் அடையிறேன்னா அது ரெண்டு. ஒன்று அல்ல ஆஃபியா ஃபில் அபுதான், நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக நான் என்ன செய்யணும், உடலில் எந்த விதமான நோயும் இல்லாமல், அப்போ சோகம் இல்லாமல் போகாமல், உடல் ரீதியாக பலகீனப்பட்டு முடங்கி போகாமல் நல்ல ஆரோக்கியமான உடல்நிலையோடு நான் என்ன செய்யணும்னா ரமலான் அடையணுங்கிறது முதல் அழகான நிலை என்கிறது. ரெண்டாவது அந்த அழகான நிலையில் இரண்டாவது பாட்டான் என்னென்னு சொன்னால், நான் எந்த நாட்டில் எந்த ஊரில் வசிக்கிறேனோ அந்த ஊரில் இபாதத்தை செய்கிறதுக்கான ஒரு அமைதியான சூழ்நிலை என்ன செய்யணும், அமைதியான ஒரு சூழ்நிலை இருக்கணும். இப்போ இப்போ நாங்கள்லாம் ஒரு காலத்தில் வந்து என்ன செஞ்சோம், இப்போ நாங்கள்லாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஸ்ரீலங்காக்காரவங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் ரமலான் என்று வந்தாலே ஏதாவது ஒரு என்ன செஞ்சிடும், மக்கள் எல்லாம் நல்லா இருந்தாலும் ஒரு இல்லாத ஒரு பித்தலாட்டத்தை என்ன செஞ்சிருவாங்க, உருவாக்கிடுவாங்க. அதனால் ஒழுங்காக கியாமுல் தொலை கிடைக்காது, நைட்டுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய கிடைக்காது. அப்படி மிச்சம் அந்த இந்த ஒரு நாட்டில் நாங்கள் வாழ்கிற ஊரில் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை என்று இருக்கணுங்கிற நியமத்தை நாங்கள் என்ன செஞ்சுக்கிறோம். இதுக்கு முன்னே இப்போ இருக்கிற ஆட்சியால் இதுக்கு முன்னால் இருந்த ஆட்சி தொடர்ந்து 5 வருட காலமாக பிரச்சனையை போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஏதாவது ஒரு ரமலானில் என்னத்தை சட்டு ஒரு பிரச்சனைன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இபாதத்துங்கிறதே நிம்மதியாக என்ன செய்யக்கூடிய நிலையில் இருக்கல. அப்போ நான் என்ன சொல்கிறேன்டாக்கா, அவர் அந்த வார்த்தையை சொல்கிறதுனுடைய அந்த உண்மையாக அந்த நிலைமையை சுவைச்சவங்களுக்கு என்ன செய்யும் அது தெரியும். அப்போ அஹ்சன் ஹால் நல்ல நிலையில் நான் ரமலான் அடையவும் வேணும். அப்போ நல்ல நிலைங்கிற நேரத்தில் சொல்கிறாரு, உடல் என்ன செய்யணும், திடகாத்திரமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நான் ரமலானில் நல்லா பயன்படுத்த. அதே நேரத்தில் நான் இருக்கிற இடத்துலையும் போய்ட்டு மஸ்ஜிதுக்கு போயிட்டு இபாதத்துகள் செஞ்சுட்டு வாரத்துக்கு ஜமாத்தோடு செஞ்சுட்டு வாரத்துக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அமைதியான பதட்டம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஒன்று என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துஆ ஒன்று செய்கிறாரு. அதாமஹும் அல்லாஹ் அலா பிலாதின் அபிலாதில் முஸ்லிமீன ஃபி குல்லி மக்கான், உலகத்தில் எங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்கிறாங்களோ அந்த இடம், அதே நேரத்தில் இந்த ஊரிலையும் அல்லாஹ் தஆலா இந்த 2 நிலையையும் என்ன செய்வானாக, உருவாக்கி தருவானாக அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருண்டா துஆ செஞ்சுட்டு, 3வது தயார் நிலை என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் ரமலான் அடைய இருக்கிறோம். அப்போ ரமலானுக்கு முன்னாலேயே கொஞ்சம் எங்களோட வளமையான இபாதத்தை கொஞ்சம் சரி பார்த்துக்கொள்ளணும். இப்போ நான் ஃபர்லான தொழுகையை கண்டினியூவஸாக சரியாக தொழுகிறேனா, சரியாக தொழு பர்ஃபெக்டாக, அது தஹ்சீன் தக்மீல் ஒன்று இருக்குது. ஃபர்லான தொழுகையை டைமுக்கு சரியாக தொழுகிறேனாண்டு, இன்னொன்று இருக்குது தஹ்சீன் அழகாக செய்கிறேனா. ஒன்று இருக்குது பர்ஃபெக்டாக சரியாக விடாமல் நான் செஞ்சுட்டு வரேனா, பூர்த்தியாக செய்கிறேனா. இன்னொன்று இருக்குது தஹ்சீன், செய்கிறத அழகாக செய்கிறேனா. இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க, இதை என்ன செய்யுங்க, இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சுன்னத்தான தொழுகைகளில் ரமலான் வந்தால் தான் தொழணும் என்றே இருக்காமல் ரமலானுக்கு முன்னால் ஒரு நல்ல நிலையை என்ன செய்யுங்க, கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கோங்க. அப்போ ரமலான் வந்தால் இன்னமும் உங்களுக்கு என்ன செய்யலாம், அதில் நல்லா ஈடுபடலாம். அப்போ வல் இஅ்தினாஇ பின் நவாஃபில், அப்போ அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அவர் சொல்கிறாரு, இந்த மாதத்துக்கு இணையறதுக்கு முன்னாலேயே உங்களோட ஃபர்தான தொழுகையை அழகுபடுத்தவும் வேணும், பர்ஃபெக்டாக செய்யவும் வேணும் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் படிங்க. ரமலான் வாரத்துக்கு முன்னால் இபாதத்துகளை பற்றி கொஞ்சம் படிங்க. சுன்னத்தான இபாதத்துகள், ஃபர்தான இபாதத்துகளை பற்றி படிங்க. ரமலானை பற்றி, இந்த நோன்பை பற்றி கொஞ்சம் படிங்க. சதக்காவை பற்றி என்ன செய்யுங்க, படிங்க. ஏன்னா இதெல்லாம் செய்யணுமான ஒரு நல்ல மனம் விட்டு செய்யணுமான ஒரு காலம் தான் என்ன செய்யுது, ரமலான் வருது. அப்போ அதுக்கு முன்னாலேயே இதனுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, படிச்சுக்கோங்க. படித்து உங்களோட மனசை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, இதை ஏற்கனவே சரிவர செஞ்சு பழக்கிக்கோங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறாரு சொல்லிவிட்டு, அதுக்கு அடுத்ததாக 4வது விஷயத்துக்கு வரார். என்னென்னா, நீங்கள் ரமலானுக்கு முன்னால் ரமலானுக்கு தயாராகிறதுல உள்ள ஒன்று தான் உங்களைய பராக்காகக்கூடிய உலகத்துடைய வளமையான சில காரியங்கள் இருக்குது. உங்களை பராக்காகக்கூடிய தக்லீலுல் முல்ஹியாத்தி கப்ல துஹூலி வ தஃப்ரீகு ஸிஹ்னி கப்ல துஹூலி மின் ஷவாகிலி. அதாவது இப்போ ரமலானுக்கு போகிறதுக்கு முன்னால் ரமலானில் உங்களைய பராக்காக்கிற சில விஷயங்கள் இருக்குது, அதை நேரத்தோடையே கொஞ்சம் முடிச்சிட பாருங்க. நேரத்தோடையே அது என்னது, அதுதான் அவர் சொல்கிறாரு, உங்களோட வீட்டுக்கு தேவையான சாமான்களை வாங்கி கொடுக்கறது, பெருநாளைக்கான உடைகளை வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் அந்த ரமலான் வரும் வரைக்கும், ரமலான 10 கழியும் வரைக்கும் 15 கழியும் வரைக்கும் நீங்கள் இருக்காதீங்க. நீங்கள் அதை ரமலானுக்கு முதலே என்ன செஞ்சுருங்க, கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த ரமலானை உங்களுக்கு என்ன செய்யலும், நல்ல இபாத் செய்யலும். அதுலேயும் கடைசி 10ங்கிறது மிக பொறுமதியான ஒன்று தானே, கடைசி 10ங்கிறது மிக பொறுமதியான ஒன்று. அப்போ அந்த காலத்தில் இந்த பராக்காகிற சிந்தனை, பராக்காகிற விஷயம், வீட்டுக்கு சாமான் எடுக்கணும், உடைகள் வாங்கணுங்கிற இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்யாதீங்க, ரமலான் முடியும் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. ரமலானுக்கு முன்னாலே இதை எடுத்து வச்சுட்டீங்கன்னா, அப்போ அவர் சொல்கிறாரு, முத்தஃபர்ரிகன் லஹு கல்பன் வ அக்லன் வ ஃபிக்ரன் வ வக்தன், உங்களுக்கு நேரம், சிந்தனை, உங்களோட யோசனை எல்லாமே என்ன செய்யும், முத்தஃபர்ரிகன் ரிலாக்ஸ் ஆயிரும்.
அதில் என்ன செய்யாது, பராக்காகாது. உங்களுக்கு அப்போ ரமலானை நோமலாக பயன்படுத்துகிற மாதிரி என்ன செஞ்சு கொண்டு போவேலும், பெருநாள் வரும் வரைக்கும் உங்களுக்கு அழகாக பயன்படுத்தக்கூடியவாறு இருக்கும். 5வது விஷயம் சொல்கிறாரு, ரமலான் நுழையிறதுக்கு முன்னாலேயே தஹியத்துல் அஹ்லி வல் அப்னாஇ லிஸ்திக்பாலி ரமலான். உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய உங்களோட மனைவி, உங்களோட பிள்ளைகளை என்ன செய்யுங்க, தயார்படுத்துங்க. அவங்கள தயார்படுத்துங்கன்னு என்ன, ரமலான் ஒன்று வரப்போகுது, அதில் நாங்கள் இப்படியெல்லாம் இபாதத் செய்யணும், இன்னென்ன மாதிரியெல்லாம் நாங்கள் அதில் நடந்து கொள்ளணும் என்று சொல்லி உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை, மனைவிமாரை நீங்கள் என்ன செய்யுங்க, தயார் நிலைப்படுத்துங்க. ஏன்னா இப்போ நாங்கள் சில ஹதீஸில் பார்த்துருப்போம், என்னென்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கடைசி 10 வந்தால் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்களை என்ன செய்வாங்க, அந்த கியாமுல் லைல் தொழுகைக்காக வேண்டிய இரவை நாம் ஹயாத்தாக்கணுங்கிறதுக்கான எழுப்பி விடுவார்கள். மற்ற காலங்கள் அப்படி என்ன செய்யறதில்லை, ரசூலுல்லாஹ் தொழுவாங்க, ஆயிஷாவுடைய கால இடையில் வரும். அப்போ அதில் கியாமுல் லைல் போன்ற விஷயங்கள்ல அவங்கள என்ன செய்ய மாட்டாங்க, அலட்ட மாட்டாங்க, வற்புறுத்த மாட்டாங்க, கட்டாயப்படுத்த மாட்டாங்க, சுபகுக்கு வேண்டாம் எழுப்பாட்டி விடுவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் கியாமுல் லைல் தொழுகிற நேரத்தில் இடையில் ஆயிஷாவுடைய கால் வந்தால் என்ன செய்வாங்க, அது ஒரு பக்கமாக அப்படி தள்ளிட்டு ரசூலுல்லாஹ் தொழுந்துக்கிட்டு போவாங்க. ஆனால் ரமலானுடைய கடைசி 10 வார நேரத்தில் கியாமுல் லைல் இரவு ஹயாத்தாக்கிறதுக்கு என்ன செய்வாங்க, எல்லாரையும் எழுப்பி விடுவாங்க. அப்போ இவர் அதை மையமாக வச்சு என்ன சொல்கிறாருனாக்கா, ரமலான் வாரத்துக்கு முன்னாலேயே நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, ரமலானில் இப்போ எல்லா காலங்களையும் கியாமுல் லைல் இருக்குது, இல்லாமல் இல்லை, என்ன எல்லா காலங்களையும் கியாமுல் லைல் இருக்குது. ஆனால் ரமலானுக்கு நீ ஸ்பெசிஃபிக்காக கியாமுல் லைல் தொடர்ந்தால் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஹதீஸ்னு சொல்லப்பட்டிருக்குது. என்ன சொல்லப்பட்டிருக்குது, மங்காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன். அப்போ எல்லா காலமும் என்ன தெரியுது, கியாமுல் லைல் இருக்க தான் செய்யுது. ஆனால் ரமதானில் நைட்டுக்கு தொழுவுரேண்டு வரும் பொழுது அல்லாஹ் தஆலா குஃபிர லஹு மா தகத்தப மின் தம்பி, அவருடைய முந்திய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான் அப்படின்னு அது ரமலானுக்கு நீ ஸ்பெஷலாக சொல்லப்பட்ட ஒன்றே. எல்லா காலத்திலையும் கியாமுல் லைல் இருந்தாலும் வேறு சிறப்புகள் இருந்தாலும் ரமலானில் இரவுடைய நேரத்தில் ஒருத்தர் நின்று வணங்குறாரு, கியாமுல் லைல் தொழுறான்னு வரும் பொழுது அதுக்கு தனித்துவமான ஒரு சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. குஃபிர லஹு மா தகத்தம, அவருடைய முந்திய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுதுன்னு. அப்போ அதனால் ரமலானில் நாம் இரவில் நின்று தொழுறது மிக பிரதானமானது, முக்கியமான ஒன்று. நீங்கள் அதுக்கு என்ன செய்யணும், ரமலானில் ஒவ்வொரு நாள் எழுப்பிக்கிட்டே இருக்காமல் ரமலானுக்கு முன்னாலே அவங்களோட மனைவிமாரை, அவங்களோட பிள்ளைகளை அதை படித்து கொடுக்கறது, பெருமதியை சொல்லிக் கொடுக்கறது, முக்கியத்துவத்தை உணர்த்துறது, கொஞ்சம் என்ன செய்கிறது, அவங்களே நேரத்தில் எடுத்து பயிற்சி தான். ரமலான் வந்தால் என்ன செய்ய தேவையில்லை, அவ்வளோ பெருசாக அவங்களுக்கு ஒவ்வொன்றா பாடம் நடத்திக்கிட்டு இருக்க தேவையில்லை. ரமலானில் வச்சு ரமலானில் அப்போ இபாதத்தை ஸ்மூத்தாக என்ன செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு போவாங்க அப்படின்னு இந்த 5 நிலையும் சொல்லிட்டு சொல்கிறாரு. இந்த 5 நிலையும் நீங்கள் சரியாக செய்வீங்களாக இருந்தால் ஹத்தா யக்கூன பைத்துக பீஅத்தன் ஈமானியத்தன் ஆமிரத்தன் பித்தாத்தி, வழிபாடை கொண்டு வளமுற்ற ஒரு ஈமானிய சூழல், ஒரு என்வாயன்மெண்ட் உள்ள வீடாக உங்களோட வீடை நீங்கள் என்ன செய்யலாம், ரமலானுடைய காலத்தில் உங்களே கண்கூடாக பார்க்க கிடைக்கும் என்று சொல்லிட்டு ஒரு குர்ஆனுடைய வசனத்தை சொல்கிறார். வல்லதீன ஆமனு, பெற்றோர்கள் ஈமானோடு இருந்து, வத்தபஅத்துஹும் ஸுர்ரியத்துஹும், அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களை என்ன செய்வார்கள், மறுமையில் பின்தொடர்ந்து வருவார்கள் என்றால் ஈமானின் என்ன செய்து, ஈமானோட வருவாங்கடா. அல்ஹக்னா பிஹிம் ஸுர்ரியத்தஹும் வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷை. மறுமையுடைய நாளையில் அந்த பெற்றோர பிள்ளையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அந்தஸ்தால் சொர்க்கத்தில் வேறுபட்டிருந்தாலும் பெற்றோர் பிள்ளை ஈமானோடு இருந்தார்களே என்பதற்காக ஒரு இடத்துல நாங்கள் என்ன செய்வோம், ஒன்று சேர்ப்போம். அதாவது சொர்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அந்தஸ்து இருக்குது. அந்தந்த அந்தஸ்துக்குரிய அமலை செஞ்சவங்க என்ன செஞ்சுருவாங்க, அந்தந்த அந்தஸ்தை அடைவாங்க. ஆனால் பெற்றோர் பிள்ளையாக இருக்கும் பொழுது உலகத்தில் ஒன்றா வாழ்ந்திருப்பாங்க, ஈமானோடு இருந்திருப்பாங்க. ஆனால் அமலில் என்ன செஞ்சுருப்பாங்க, வித்தியாசப்பட்டிருப்பாங்க. அமலில் வித்தியாசப்பட்டால் சொர்க்கத்தில் அந்தஸ்தும் என்ன செய்யப்படும். அல்லாஹ் தஆலா சொன்னால் நாங்கள் அப்படி பிரிக்க மாட்டோம், பெற்றோர் பிள்ளைகளை மட்டும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பிரிக்க மாட்டோம். ஈமான்ங்கிற ஒரு சாதனத்தை வச்சு அமலில் வேறுபட்டு இருந்தாலும் வித்தியாசமான அந்தஸ்து அடைஞ்சாலும் 2 பேரையும் ஒரே இடத்துல நாங்கள் என்ன செய்வோம், இது பெற்றோர் பிள்ளைகள்ங்கிற உறவுக்கு மட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அமலில் வேறுபட்டு அந்தஸ்தில் வேறுபடுகிறார்கள், ஆனால் ஈமானில் ஒன்றுபடுகிறார்கள் என்றால் அந்த ஈமானை மையப்படுத்தி வச்சு நாங்கள் என்ன செய்கிறது, சொர்க்கத்தில் அந்தஸ்தில் பிரிக்காமல் ஒன்று சேர்த்து விட்டுருவோம் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை என்ன செய்கிறாரு, சொல்லிட்டு ரைட். 2வது ஹுதுபாவில் அவர் சொல்லக்கூடிய ஒரு சின்ன பாயிண்ட் என்னென்னு சொன்னால், இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் எல்லா இபாதத்துகளும் என்ன செய்யுது, ஒன்று சேருது. இந்த மாதத்தில் எல்லா இபாதத்துகளும் ஒன்று சேருது. ஃபர்தான தொழுகை இந்த மாதத்தில் இருக்குது, அதே மாதிரி ஃபர்தான நோன்பு அடிப்படையாக இந்த மாதத்தில் வருது. அதே போல் பெரும்பான்மையானவர்கள் ரமலானை மையப்படுத்தி என்ன செய்கிறார்கள், ஜக்காத்து கொடுக்கிறார்கள். அது இல்லாமல் ஜக்காத்து இல்லாட்டியும் கூட சதக்கா என்கிற ஒரு நன்கொடை மற்ற காலத்தை விட இந்த ரமலானுடைய காலத்தில் ரசூலுல்லாஹ் வேகமாக வீசக்கூடிய காற்றை விட அவர்களுடைய அந்த தர்மம் என்ன செய்யும், மிக பலமாக இருக்கும், மிக அதிகமாக இருக்கும் என்றெல்லாம் அப்போ சதக்கா தர்மத்தை பற்றி பேசப்பட்டிருக்குது. இன்னொரு படி மேலே போனால் அவர் சொல்கிறாரு, கஸ்துல் பைத்துல் ஹராம்,
என்னது ரமலானில் உம்ரா செய்கிறதுடைய ஒரு தனிச்சிறப்புன்னு என்ன செஞ்சுருக்குது. மற்ற காலங்களையும் உம்ரா செய்ய இயலும், ஆனால் ரமலானில் என்னது ஒரு உம்ரா செய்கிற நேரத்தில் அதனுடைய பெருமதி என்ன செய்யப்பட்டிருக்குது, அலாதியாக விசேடமாக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எல்லா அமல்களும் என்ன செய்யுது, ஒன்று சேர்ந்துடுது. காபத்துல்லாஹ்க்கு போய்ட்டு உம்ரா செய்கிறதுங்கிறது, தர்மம்ங்கிறது, நோன்புங்கிறது, தொழுகைங்கிறது போன்ற எல்லாமே என்ன செய்யுது, இந்த மாதத்தில் ஒன்று சேருது. எனவே அவர் சொல்கிறாரு, இந்த மாதத்தில் ஒரு மனிதன் வந்து கொண்டு என்ன செய்யணும் என்று சொன்னால் அவனுடைய பக்குவத்தை வளர்த்து கொள்ள, இபாதத்துடைய டேஸ்ட்டை அதிகரித்து கொள்ள அவன் எப்படியாவது என்ன செய்யணும், இந்த மாதத்தில் முயற்சிக்கவே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. லைசல் ஹவுஃபு, இந்த மாதத்தில் வந்து கொண்டு ஐயுதிரிக்கல் இன்சானு ரமலான், அதாவது மனிதன் ஒருத்தர் ரமலானை அடைவானா மாட்டானா அப்படிங்கிறது அல்ல என்னது பயம். இப்போ ரமலானுடைய பெருமதியை ஒருத்தன் முழுமையாக விளங்கிட்டான் என்று வச்சுக்கோங்களே, ஒருத்தன் முழுமையாக ரமலானுடைய பெருமதியை விளங்கிட்டான். இப்போ ரமலானை அடைவோமா மாட்டோமா அப்படிங்கிறதல்ல பயம். பயம் எது, ரமலானை அடைவோமா மாட்டோமா, இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது. அப்போ ரமலானை அடைவோமா மாட்டோமாங்கிறதல்ல இதில் இருக்கக்கூடிய அச்சம் பயம். உண்மையான அச்சம் பயம் என்னண்டா, வலக்கின் ஹவுஃப குல்லல் ஹவுஃப் அயுதிரிக்கஹு, என்னது ரமலான் ஒரு மனிதன் ரமலான் அடைகிறான், அடைஞ்சிட்டு வலம் யதகய்யர், அவனில் மாற்றம் வரலண்டா அதை விட ஒரு பயங்கரமான ஒரு நிலை இல்லையே. ரசூலா சாபமும் விட்டுருக்கிறாங்க, ஹதீஸில் வருது தானே, யார் ரமலானை அடைந்து அந்த ரமலானில் மன்னிப்பு சரியாக பெறாத ஒரு மனிதனாக ரமலானை விட்டு அவன் கடந்து செல்வானாக இருந்தால் அவன் என் மீது என்ன செய்யட்டும், சாபம் உண்டாகட்டும் என்று ரசூலா என்ன செஞ்சுக்கிறாங்க, சாபம் விட்டுருக்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் என்னது, ரமலான் ஒன்று வருது, அந்த ரமலான் என்ன செய்யலை சரியான முறையில் அவனுடைய சொந்த வாழ்க்கை மாற்றத்துக்காக வேண்டி அவன் அதை பயன்படுத்த இல்லைன்னு சொன்னால் உண்மையிலேயே அவனை விட பெரும் நஷ்டவாளி யாரும் இல்லை. அதனால் அவர் சொல்கிறாரு, அன்னில் இபாதா லம் தத்தஹவ்வல் இலா அஸரின் வஸுலூக், இபாதத்துடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் ஒரு மனிதனில் என்ன செய்யணும், மாற்றத்தை கொண்டு வரணும், முன்னேற்றத்தை உருவாக்கணும். அதுதான் என்னது இபாதத்துடைய நோக்கம். அப்போ ரமலான் ஒருத்தன் அடைந்து அவன் பக்குவப்படலை, பாவங்களுக்கான மன்னிப்பை பெறலை, இதுக்கு பிறகு அந்த பாவங்களை கைவிடலை என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த ரமலானை அவன் அடைஞ்சதில் எந்த பிரயோசனமும் இல்லை. மட்டுமல்ல, அது ஒரு சாபத்துக்கும் அவன் என்ன செய்கிறான், ஆளாகிறான்ங்கிறது ஒரு பயங்கரமான ஒரு நிலை என்று சொல்லி, அதனால் இந்த ரமலானை நாங்கள் என்ன செய்வோம், நல்ல முறையில் திட்டமிட்டு இந்த ரமலானை எங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக, நிறைய நன்மைகளை பெறக்கூடிய ஒன்றாக நாம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கிறாங்க, முடிச்சிருக்கிறாங்க. அல்லாஹு தாலா கற்றதை கொண்டு மௌத் வரைக்கும் இஹ்லாஸோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.